Dear viewers, welcome to Learning Mathematics YouTube channel. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து எவ்வளோ போஸ்ட்டு ஃபில் பண்ண வந்து கவர்மெண்ட் வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்காங்க அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது ரிலேட்டடாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஜிஓ கிடச்சிருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஸ்-10 யூஜிடிஆர்பி வந்து 2200 ப்ளஸ் போஸ்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணி அதுக்கான எக்ஸாம் வந்து February 4 நடக்க போகுது. அதில் ஒரு சில கேண்டிடேட் வந்து இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் பற்றி ஏதாவது அப்டேட் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பள்ளிக்கல்வி ஆசிரியர் தேர்வு வாரியம் அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ள 1000 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் கூடுதலாக 500 இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரிய வாயிலாக நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட அனுமதி வழங்குதல் ஆணை வெளியிடப்படுகிறது. ஸோ டேட்டட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் January 4 இந்த ஜியோ நமக்கு கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தொடக்கக்கல்வி இயக்கக நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் ஊராட்சி ஒன்றிய நகராட்சி மாநகராட்சி அரசு தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் 1/8/2022 அதாவது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2022 நிலவரப்படி காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களில் 1000 காலி பணி நேர நியமனம் மூலம் ஏற்பட அனுமதி அளித்து மேலே முதலாவதாக படிக்கப்பட்டுள்ள அரசாணையில் ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா அரசாணை எண் 108 படி 22/8/2023 1000 செகண்ட் கிரேட் டீச்சர் போஸ்ட் வந்து ஃபில் பண்ண அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் ஜிஓ நம்பர் 1 ஜிஓ ரெஃபரன்ஸ் நம்பர் 1. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் நம்பர் 2 பள்ளிக்கல்வித்துறையில் தொடக்க கல்வித்துறை இயக்க நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் ஊராட்சி ஒன்றிய நகராட்சி மாநகராட்சி அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் நேரடி நியமனம் மூலம் ஏற்பட வேண்டிய இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவும் இக்காலி பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் 23-24 ஆண்டில் பணியிடங்களை தெரிவு செய்வோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 23-24 தேவையான செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து செலெக்ஷன் பண்ணுறதுக்கு மேலே முதலாவதாக ஆணையில் படிக்கப்பட்டுள்ள ஏற்கனவே நேரடி நியமனம் ஏற்படும் 1000 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களும் தவிர்த்து மீதமுள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களில் ஆசிரியர் தேர்வு நிரப்பிட அனுமதி வழங்குமாறு இரண்டாவதாக படிக்கப்பட்ட கருத்தில் தொடக்க கல்வி இயக்குனர் அரசை கேட்டுள்ளோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஆர்பி வந்து ஆனுவல் டென்டேட்டிவாக 6000 ப்ளஸ் போஸ்டிங் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி அந்த 1000 ப்ளஸ் போஸ்டிங் கூட இன்னும் எக்ஸஸ் போஸ்டிங்கு ஃபில் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டைரக்டர் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து லெட்டர் அனுப்பி கேட்டிருக்காங்க. அதுதான் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் 2. ஸோ அதனால் தொடக்க கல்வி இயக்குநரின் கருத்து அரசால் விரிவாக பரிசீலனை செய்யப்பட்டது. பரிசீலனைக்கு பின்னர் தொடக்க கல்வி இயக்க நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் ஒன்றிய நகராட்சி மாநகராட்சி அரசு தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் 2023-24 ஆண்டில் கண்டறியப்பட்டுள்ள 8643 எண்ணிக்கை. அதாவது பார்த்திங்கன்னா 8643 வேக்கனில் பின்வரும் நிபந்தனை அடிப்படையில் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ள 1000 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களும் கூடுதலாக 500 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை ஆசிரியர் தேர்வாக நிரப்பிட தொழிற்கல்வியினர்களுக்கு அனுமதி அளித்து ஆணை வெளியிடப்படுகிறது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த வேக்கண்டாக இருக்கிற 8643 போஸ்டிங்கில் ஃபஸ்ட்டு பேஸில் 1500 போஸ்ட் வந்து ஃபில் பண்ண எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டைரக்டருக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 1000 போஸ்ட்டுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் 1500 போஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வேக்கண்டாக இருக்குது 8643 போஸ்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேம்பாடு போல் அனுமதிப்பட்ட அளவை விட
உபரியாக உள்ள இன்டர்நெட் ஆசிரியர் பணியிடங்களை அதிகமாக காலியான மாவட்டங்களில் 100க்கும் மேற்பட்ட மாணவர் எண்ணிக்கையோட பள்ளிகளுக்கு பணி நியமனம் செய்யும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் எக்ஸஸாக இருந்தால் அதை 100+ போஸ்ட் இருக்கிற டிஸ்ட்ரிக் வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ண பணி நியமனம். தற்போது இடைநிலை ஆசிரியர் 1500 பணியிடங்களை ஏற்படக்கூட அனுமதிக்கப்பட்டதில் தேர்வாகும் தேர்வர்களை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் அதிகமாக உள்ள காலியாக உள்ள மாவட்டங்களுக்கு 300 மணிக்கு பணி நியமனம் செய்ய வேண்டும். அவ்வாறு நியமனம் செய்யப்படும் முன்னுரிமை மாவட்டங்களில் தேர்வர்களை முதலில் நியமனம் செய்யும் போதே குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் தான் பார்த்திங்கன்னா ஒரு டைம் அப்பாயின்மெண்ட் பட்டால் 5 வருஷத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது அப்படின்றது இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக டெட்டு பேப்பர் ஒன்று முடிச்சுட்டு இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் நியமன தேர்வு அதுக்காக வெயிட் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு இது ஒரு முக்கியமான அப்டேட். ஆல்ரெடி ஒரு சில கேண்டிடேட் நமக்கு கால் பண்ணி கேட்டீங்க, சார் இது எஸ்ஜிஜி பற்றி எனி அப்டேட் அப்படின்ற மாதிரி. பட் இது வைக்கிற அப்டேட் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி வந்து இதுக்கான அப்டேட் ஜியோ வழியாக கிடச்சிருக்கு. அதனால் கூடிய விரைவில் வந்து டிஆர்பிட்டிலேருந்து இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம விரைவில் எதிர்பார்க்கணும் இந்த 1500 போஸ்ட்டுக்கு. அதனால் இது ரிலேட்டடாக எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து நம்மளுடைய சேனல் வந்து உடனுக்குடன் அப்டேட் செய்யப்படுவோம். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.